சென்னை திருவெற்றியூரில் உள்ளது கிராமத்து திரு. சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த பெண்ணை திடீரென பாய்ந்து வந்த எருமை மாடு ஒன்று குத்தி தூக்கி கொண்டு தறிக்கெட்டு ஓடி இருக்கிறது. அந்த பகீர் காட்சியை பார்த்ததும் நிலை குலைந்து போன பகுதிவாசிகள் எருமை மாட்டிடம் சிக்கிக்கொண்ட பெண்ணை மீட்க போராடி இருக்கிறார்கள். மாட்டின் கொம்பில் அந்த பெண்ணின் தொடை மாட்டிக்கொண்டதால் கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரம் தலைகீழாக அந்த பெண் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த பகுதியில் இஸ்திரி கடை வைத்திருந்த சந்திரசேகர் என்பவர் அந்த பெண்ணை மீட்டிருக்கிறார். அந்த மாடு வந்து முட்டி அப்படியே இழுத்துன்னு போயிடுச்சு. முட்டி இழுத்துன்னு போய் அந்த வண்டியிலலாம் தலை இடிச்சிங்கன்னா அந்த கொம்பு வந்து தொடையில நல்லா உள்ள அப்படியே குத்தி அப்படியே இழுத்துனே போயிடுச்சு. மூஞ்செல்லாம் தரையில் அப்படியே தேய்ச்சின்னு போய் நாத்தனார் வீட்டாண்ட எடுத்துன்னு போய் விட்டுச்சு. ஒரு மதியம் 2:30 மணி இருக்கும். லஞ்சு போயிட்டு முடிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒருத்தவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவளை ஒரு மாடு ஒன்று வந்து குத்தி தரன்னு இழுத்துன்னு போயிடுச்சு. ஒரு 100 மீட்டர் அம்மா தொழில் இருக்கும். அவங்களோட தலை உடம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற 2 வீலரு காரு எல்லாம் அது ஃபுல்லாக அது மேலே பட்டுனே போகுது, கீழே தரையில் தேய்ச்சினே போகுது. சரி நான் காப்பாற்றலான்ட்டு ஓடினேன். ஓட்டி பார்த்தா அவங்களுடைய துணி பார்த்தீங்கன்னா கொம்புல இருந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு நான் எட்ட வராங்கட்டி எண்ணெய் தூக்கி அடிச்சிருக்கு. பாதிக்கப்பட்டவர் மதுமதி திருவெற்றியூர் சோமசுந்தர் நகரை சேர்ந்தவர். சம்பவத்தன்று குழந்தையை பார்க்க உறவினரின் வீட்டுக்கு சென்ற போதுதான் இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. அவங்க இந்த சோமசுந்தர் நகர்ல எங்க பொண்ணு இருக்காங்க, அங்க பாப்பா இருக்கான்னு பாப்பாவை கூப்பிடுறதுக்கோசம் சாப்பாடு எடுத்துன்னு வந்தா கையில வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டி வருதா அப்படின்னு சொல்லி நின்று பாத்துக்கிறான். இந்த பக்கம் மாடு வந்தது அவ கவனிக்கல. அந்த மாடு வந்த வேகத்துல அப்படியே குத்தி அப்படியே தூக்கி இருக்குது. தூக்கின உடனே இந்த அயன் பண்றது உடனே போய் காப்பாத்துக்கோசம் அவரையும் தூக்கி அண்ணாண்ட அடிச்சிச்சு. அவருக்கும் கொஞ்சம் அடி. மாடு முட்டி இழுத்து செல்லப்பட்டதில் பலத்த காயமடைந்த மதுமதியை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தொடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சதை இல்லை, ஒரு கை போகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடிச்ச வேகத்தில் அவங்களுக்கு தொடையே இல்லை. தொடை ரெண்டா எப்படி சொல்றது, பொந்தன மாதிரி ஒரு 50 தையலுக்கு மேலே போட்டுருக்கோம். இந்த பக்கமா அந்த பக்கமா போட்டு இப்போ என்ஆர் ஸ்கேன் தலை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லிட்டு என்ஆர் ஸ்கேன் வாந்தி எடுக்கிறாங்க எது சாப்பிட்டாலும். அதனால என்ஆர் ஸ்கேன் எடுத்து. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் வெறிகொண்டு திரிந்த எருமை மாட்டை பிடித்து பெரம்பூரில் உள்ள மாட்டு தொழுவத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தற்போது வரை அந்த மாட்டிற்கு யாரும் உரிமை கோரவில்லை. வழக்கமாக இதுபோன்ற சம்பவங்களில் மாட்டின் உரிமையாளருக்கும் அபராதம் விதிப்பது வழக்கம். இந்த சம்பவத்தில் மாட்டின் உரிமையாளர் யார் என்று தெரியாததால் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். மாடு மதுமதியை ஆக்ரோஷமாக இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு சார், திருவட்டூர்ல மாடு முட்டி சம்திங் பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு சார். இது கேட்டு இதை பார்த்து மனசே ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது ஒரு நாள் 2 நாள் இல்லை ஒரு வாரம் அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே துண்டா விட்டுறாங்க. திரும்பவும் என்ன ஆகுதுன்னா இது அப்படியே மெத்தன போக்கில் திரும்பவும் இதே ஒரு பிரச்சனை வரும்போது திரும்பவும் இதே பேசுறோம். இது ரொட்டீனா போயிட்டு இருக்கு. ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. முன்னெச்சரிக்கையில ரொம்ப மெத்தனமா இருக்கிறாங்க. பாதிக்கப்படுறது எல்லாமே சாதாரண மக்கள்ன்றதால மதிக்க மாட்டாங்க சார். இழப்பீடு கொடுத்துடலாம், காசு கொடுத்தா அவங்க அமைதியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. உயிர் சேதமே ஏற்படுது சார், அதை ஈஸியாக கடந்து போயிடுறாங்க, காசு கொடுத்து சரி பண்ணுறாங்க. இதுவே ஒரு எம்எல்ஏ எம்பிட்டு குழந்தைக்கு ஆயிருந்தா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக இருந்திருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க பயங்கர பிஸியாக 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் முன்னெச்சரிக்கை ஸ்ட்ராங்காக போயிருக்கும். பொதுமக்கள் தானே, சாதாரண மக்கள் தானே, இதுங்க என்ன பண்ண போதுங்க, காசு கொடுத்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இது எத்தனையாவது நியூஸ்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், திரும்ப நடந்துட்டு இருக்கு. தலைநகரில் இது மாதிரி மாடு முட்டும் சம்பவங்கள் நடப்பது புதிதில்லை.
இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 117 மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சாலையில் சுற்றும் மாடுகளை பிடித்து மாநகராட்சி அபராதம் விதிக்கிறது. முதல் முறை பிடிபட்டால் 5000 ரூபாயும், இரண்டாவது முறை பிடிபட்டால் 10,000 ரூபாயும், அதன் பிறகு பிடிபட்டால் உரிமையாளரிடம் மாடுகளை கொடுக்காமல் தொண்டு நிறுவனத்திடம் ஒப்படைப்பது என நடவடிக்கை எடுத்து வருகிறது. இன்னொரு புறம் பொதுமக்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருந்தும் மனித மோதல் போக்குக்கு மட்டும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. ஒரு அதிகாரம் அவங்களுடைய கடமை செய்யறதுல எல்லாமே அலட்சியம், ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னே எங்கேயாவது ஒரு விபத்து நடந்தால் பொத்துன்னு அந்த அந்த விபத்து சம்பந்தமாகவே நடவடிக்கை எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அது கூட கிடையாது. 10 பேர் செத்தாலும் செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த வேலையாக தான் இப்போ இருக்குது. எல்லா மொத்த அதிகாரிகளும் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா என்னுடைய சொந்த அனுபவங்கள். இது மிக மோசமாக போயிட்டுருக்கு. பேராபத்து